ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, என்னென்ன செய்தால் நல்ல நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இருந்தீர்கள் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மற்றவங்களை எந்த விதத்திலும் நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது. மேலும் உங்களது சொந்த உழைப்பு மூலமாக நீங்கள் முன்னேற கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருந்தால் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாமாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2023 வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 20ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. சிவ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரும். மாலை நேரத்தில் சூரியன் மறையும் நேரத்தில் சிவ வழிபாடுகள் பூஜை ஸ்பெஷலாக நடைபெறுங்க. அதில் நீங்கள் கலந்துக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் சிறப்பு அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு அனைவரும் பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. ராசி அதிபதியான சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் உச்சமடைந்து 5-10க்கு அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து காணப்படுவது மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க. மேலும் 5ஆம் இடத்தை 5 குடையவன் செவ்வாய் பகவான் பார்த்து கொண்டுள்ளார். 5ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்குங்க. ஏன்னா குரு பார்வையும் சந்திரன் பார்வையும் 5ஆம் இடத்தின் மீது விழுகிறதுனால இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் மூலமாக ஏற்படுதுங்க. உங்களது முயற்சிகள் பெரும்பாலானவை கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க செய்ய வேண்டியது எல்லா காரியங்களையும் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு என்னென்ன காரியங்களை இன்னைக்கு செய்யணுங்கிறத முதல் பிளான் பண்ணிக்கோங்க. அனைத்து விதமான காரியங்களையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்களையும் அதில் சேர்த்து கொள்ளுங்கள். அதன் பிறகு ஒவ்வொன்றாக நீங்கள் செயல்படுத்த ஒவ்வொரு காரியமாக செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்குங்க. இதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்ற பாதையை நீங்கள் கண்டறிய முடியும். எனவே சிறப்பான முன்னேற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்கு. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. பதவி உயர்வுகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். போதாக்குறைக்கு பண வரவும் இன்று தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்று தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. மற்றவங்க பெற்ற வெற்றிகளுக்காக மற்றவர்களை நீங்கள் பாராட்டி அதன் மூலமாகவும் ஆனந்தம் அனுபவிக்கக்கூடிய யோகம் இன்று தினம் உங்களுக்கு இருக்கு. ஆனாலும் இன்றைய தினம் எந்த விதமான நீண்டகால முதலீட்டையும் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் வெளியே அவுட்டோர் போயிட்டு கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. ஆனாலும் குடும்ப வாழ்க்கைக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. உங்க குடும்பத்தினர் மீது நீங்கள் எந்த அளவுக்கு அக்கறை காட்டுறீங்க அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல பலன்களை தரும். இன்றைய தினம் தன லாபங்கள் அதிகரிக்குங்க. சுயதொழில் பிரியர்களுக்கு லாபகரமான சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கு. உங்க தொழிலை விரிவுபடுத்துறது அல்லது சின்ன கடையா இருக்கிறத பெருசுபடுத்துறது, புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்வீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கைகூடும் என்பதால் கண்டிப்பாக திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை ஆனந்தம் பெறணும் அப்படின்னா முந்தைய தவறுகளை உங்கள் மனம் கவர்ந்த காதலர் செய்த தவறுகளை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்வது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். எனவே அதை இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் கடைபிடியுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அலுவலக பணிகளில் சில பேர் எதிரி நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் அவங்களையே உண்மையிலேயே அவங்க தான் உங்களுக்கு நலம் விரும்பியா இருக்கிறவங்க அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு. எனவே மனமகிழ்ச்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு. எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது பழைய பெண்டிங்கான வேலைகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் மிகப்பெரிய பாதிப்புகள் அதனால் இல்லை நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நேரத்திலும் நீங்கள் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் இன்றைய தினம் மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும். பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது பழைய நண்பர்கள் சில பேர் நீங்கள் சந்தித்து இன்றைய தினத்தை பொறுத்த உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய சில சுவாரஸ்யமான உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. எனவே அதன் மூலமாக உங்களது வாழ்க்கை துணையை பற்றிய சில நல்ல ஒரு புரிதலும் உங்களது வாழ்க்கை துணை பற்றிய நல்ல ஒரு கலகலப்பாக பேசி மகிழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க. இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக இனிமையாக மாறக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு. இந்த தினம் உங்களோட வளர்ச்சிக்கு யார் யார் காரணமோ அந்த மாதிரியான நபர்களை இந்த தினம் நீங்கள் சந்திப்பீங்க.
முந்தைய காலங்களில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? நீங்க சந்திக்கக்கூடிய இந்த புதிய நபர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில என்னென்ன இம்பாக்ட் நடந்தது? என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்தது? அதனால என்னென்ன முன்னேற்றங்கள் நீங்கள் அடைய முடிஞ்சது? அந்த மாரி நீங்க கலகலப்பாக அவர்களுடன் உங்களது மகிழ்ச்சியான தருணங்களை ஷேர் பண்ணிக்கக்கூடிய யோகம் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்துறதுக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனா அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைமில் நமது புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன்கள் அறிவிப்புகள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு அதன் மூலமாக நமது வீடியோ தினசரி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க சந்தன கலரை யூஸ் பண்ணலாங்க. சந்தனம் மற்றும் வெள்ளை நிறம் இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸ் அமையும். எனவே இரண்டையும் பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதுசா சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. பொருட்சேர்க்கை உண்டாகும். மேலும் நீங்கள் எண்ணிய காரியங்களை மனசுல என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு சக்சஸா செய்யக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. எனவே வெற்றிகரமான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாங்க. பூசம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த குழப்பமான சூழ்நிலை எல்லாம் மறைந்து நல்ல ஒரு தெளிவு மனத்தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில பயண வாய்ப்பு உங்களுக்கு அமையும். வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இன்னைக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைப்பதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கூட்டாளிகளுடைய ஒற்றுமை கண்டிப்பாக புது நம்பிக்கை உங்க மனசுல உருவாக்கும். கூடு தொழில் புரியறவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஒற்றுமை ஏற்படக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களது சேமிப்பை வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படின்றது மாதிரி நீங்க யோசித்து அதற்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா சேவிங்ஸை நீங்க ஏற்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு அமைப்பது நண்பர்களே. சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு ஆனந்தமான நாளா இன்னைக்கு அமைதுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ் அப் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நமது வீடியோ எத்தனை பேருக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்குங்கிறத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்க ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அப்படியே சில பேர் வந்து பார்த்துட்டு போயிடுறீங்க, லைக் பட்டன் அழுத்துறது இல்லை. நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. இல்லைங்க எங்கள் நண்பர் வந்து கடகராசி கிடையாது வேற ராசிக்காரர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் சரி நீங்க மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அவருடைய ராசி பலன்களை பார்க்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே வந்து நாங்க வந்து 12 ராசிகளுக்கு உண்டான மேஷம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்க நண்பருடைய ராசி பலன்களையும் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அவர் பார்த்துக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, உங்களது குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கணும்னாலும் சரி, அல்லது உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களை நீங்க பார்க்கணும் விரும்பினாலும் சரி, தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே. அதை நீங்க பயன்படுத்திக்கங்க, உங்க நண்பர்களுக்கும் பயன்படுத்திக்க முடியும். அதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்க கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். உங்களுக்கு என்ன நீங்க நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி அந்த விஷயத்தை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மிக முக்கியமாக நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருங்கள். நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நீங்களும் பலன் பெறுங்க, எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.